இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, இன்றைய மன்னா இல்லந்தோறும் இறை வார்த்தை. இந்த 5 ஆண்டுகளில இல்லந்தோறும் இறை வார்த்தை என்கிற இந்த பெரும் முயற்சிக்கு இறைவனுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய பங்களிப்பும் நிறைய இருக்கிறது. ஆகவே அன்பு மிக்கவர்களே, நற்செய்தியை இயன்ற அளவு இல்லந்தோறும் எடுத்து செல்வதற்கான இந்த எளிய முயற்சியில நீங்களும் பங்கு பெறும் பொருட்டு இந்த இன்றைய மன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு மிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித தெரசா ஜோர்னட் என்கிற ஒரு புனிதையனுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் பிறந்தது ஸ்பெயின் தேசத்துல, வாழ்ந்தது திருச்சபையுடைய வரலாற்றுல 19வது நூற்றாண்டுல. ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறக்கிறார், ஏழ்மையான ஒரு வாழ்வை வாழுகிறார், எளிமையான ஒரு வாழ்வை வாழுகிறார், புனிதமான ஒரு வாழ்வை வாழுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில எப்படியாவது ஒரு துறவு சபையில சேர்ந்து இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும் என்கிற ஆவலை வெளிப்படுத்துகிறார். பல துறவு மடங்களில் சேர்வதற்கு அனுமதி கோரியும் அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆசிரியர் பயிற்சி முடித்த பிறகு ஆசிரியர் பணி செய்து கொண்டே ஏழை எளியவர்களுக்கான ஒரு பணியை தொடங்குகிறார். அதிலும் குறிப்பாக நோயுற்ற முதியவர்களுக்கான அந்த இறை பணி கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடத்துல மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெறுகிறது. அதனுடைய ஒரு காரணமாக தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து முதியவர்களுக்கான ஏழையோரின் அருட்சகோதரிகள் சபை என்கிற த லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் த புவர் என்கிற ஒரு துறவர சபையை இவர் தோற்றுவிக்கிறார். அன்புமிக்கவர்களே, வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் அன்பு பணி செய்த இந்த அருட்சகோதரி புனித தெரசா ஜோர்னட் என்பவர் தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்துல பல்வேறு சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளானாலும் கடைசி வரையில இறைவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையில சற்றும் குறையாமல் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்கு இறைபணி செய்து அவர்களுடைய முகத்துல இறைவனுடைய திருமுக தரிசனத்தை பெற்று புனிதையாக மரித்திருக்கிறார் இந்த புனித தெரசா ஜோர்னட் என்பவர். இவருடைய பரிந்துரையால் நாமும் ஏழையருக்கு உதவிடவும் முதியோருக்கு அன்பு பணி செய்திடவும் இறைவன் நம்மை தூண்டிட இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் ஆட்சி பொறுப்புல இருப்பவர்களையும் பொறுப்பு நிலையில இருப்பவர்களையும் கண்டித்து திருத்துகிறார். அவர்களுக்கு எதிரான கண்டன குரலை இன்றைக்கு பதிவு செய்கிறார். எப்படி பொறுப்புல இருப்பவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அறிவுரையாகத்தான், எச்சரிக்கையாகத்தான் இந்த வார்த்தைகளை இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்துல பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் பார்த்து, ஐயோ உங்களுக்கு கேடு, நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10ல் 1 பங்கை கடவுளுக்கு கொடுக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்துல முக்கியமான போதனைகளான நீதி, இரக்கம், நம்பிக்கை விட்டு விடுகிறீர்கள். அதாவது தைத் அப்படின்னு சொல்லுவார்கள், தசம பதம் என்று. இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளில் அது அதிகமாக பேசப்படுகிற ஒரு விஷயம். உங்களுடைய வருமானத்துல 10ல் 1 பகுதியை கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அதை கொடுத்துடுறோம். ஆனா அதையும் தாண்டி இரக்கம், நீதி, நம்பிக்கை நம்மிடத்துல இருக்கிறதா என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியைத்தான் உங்களுக்கும் எனக்கும் நமது ஆண்டவர் இயேசு கேட்கிறார். இரண்டாவது ஒரு எச்சரிக்கையாக, குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும் பொழுது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தை விழுங்கி விடுகிறீர்கள். இதுவும் ஒரு வெளிவேடத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மூன்றாவதாக, வெளிவேடக்காரரே, மறைநூல் அறிஞரே, உங்களுக்கு ஐயோ கேடு, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகின்றீர்கள், ஆனால் அவற்றின் உள்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்பு வெறுப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், வெளிப்புறம் தானாக தூய்மையாகும். அப்படி என்கிற மூன்றாவது கருத்தையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டம் என்பது வேளாங்கண்ணி அன்னைக்கு பாத யாத்திரையாக செல்கிற பல ஆயிரக்கணக்கான அன்பு பக்தர்களை நினைவு கூறுகிற ஒரு நேரமாகத்தான் நான் பார்க்கிறேன். அன்பு மிக்கவர்களே, அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு இத்துணை சிரத்தை எடுத்து நம்முடைய உடலையும் எண்ணங்களையும் உறுத்தி
இந்த ஒரு திருப்பயணத்தை மேற்கொள்கிறோம். சில நேரங்களில் சிலருடைய பார்வையில இது ஒரு வெளிப்புற அடையாளமாக இருக்கிறதோ அப்படி என்று நம்மை பார்த்து கேட்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, எண்ணற்ற ஏக்கத்தோடும் வேண்டுதல்களோடும் செய்கிற இந்த அழகான பக்தி முயற்சியை நம்ம உண்மையாகவே அதனுடைய பேறு பலன்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், அனுபவிக்க வேண்டும் என்றால், இந்த வெளிப்புற நம்முடைய ஒருத்தல் முயற்சிகளோடு உள்ளத்துல அன்பும் நீதியும் விசுவாசமும் இரக்கமும் உள்ளவர்களாக நாம் இந்த பக்தி முயற்சிகளை ஏறெடுக்கிற நேரத்துல அந்த பக்தி முயற்சியினுடைய முழு பேறு பலன்களையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அன்பு செய்தியைத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஆகவே அவற்றை நான் குறை கூறவில்லை. நாம் எடுக்கிற இந்த பக்தி முயற்சிகள், நம்ம ஏறெடுக்கிற இந்த நடைபயணம், இவற்றை நான் குறை கூறவில்லை. ஆனால் அந்த பக்தி முயற்சிகளோடு உள்ளார்ந்த மனமாற்றம், உள்ளார்ந்த நம்பிக்கை, உள்ளார்ந்த இரக்கம், உள்ளார்ந்த மன்னிக்கிற ஒரு மனநிலை, உள்ளார்ந்த பாவத்தை வெறுக்கிற ஒரு மனநிலை, இவைகள் இருக்கிற நேரத்துல நம்முடைய இந்த முயற்சி கடவுளுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஒரு பேறு பலனை நமக்கு தரும். ஆகவே வெறும் வெளி வேடத்திற்காக எந்த காரியத்தையும் எந்த பக்தி முயற்சியும் நம்ம ஏறெடுக்காமல் உள்ளார்ந்த இறை உணர்வோடு, உள்ளார்ந்த விசுவாசத்தோடு, உள்ளார்ந்த நம்பிக்கையோடு, உள்ளத்துல நீதி நிறைந்தவர்களாய், உள்ளத்துல அன்பு நிறைந்தவர்களாய் ஒவ்வொரு முயற்சியும் ஏறெடுக்கத்தான் இறைவன் நமக்கு இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே இந்த இறைவனுடைய அழைப்பை ஏற்றவர்களாய் வெளிப்புற தூய்மையோடு, உள்ள தூய்மையோடும், எண்ண தூய்மையோடு நம்ம உண்மையான வழிபாட்டை ஏறெடுக்கிற நேரத்துல இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக அது மாறும். அந்த உகந்த காணிக்கை நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வாதத்தை பெற்று தரும் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய இந்த எதிர்நோக்கின் திருப்பயணத்தை தொடர்ந்து ஏறெடுத்திட இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.